யூனிக்கா பண்றது ஒருத்தர் மட்டும்தான். தி லாஸ்ட் சான்ஸ். இது வீட்டுக்குள்ளே மங்காத்த படத்துல மாதிரி ஃபேண்டசிக்கு தான் போக போறோன்றது எங்களுக்கு அப்போதான் ஃபிக்ஸ் ஆகுது. இது ஆக்சுவலி வந்து சினிமாவில் எடுக்க வேண்டிய கான்செப்ட். ஹாய் வெங்கி அண்ட் பாபு, ரோல் த ஸ்கிரிப்டுக்கு ஐயோ அது என்ன பட்டனு, சில்வர் பட்டன் ஆகியிருக்கீங்க. பாஸ் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் பாஸ் பண்ணிட்டோம். நம்ம பாஸ் பண்ணிட்டோம்ல, பாஸ் பண்ணிட்டா சந்தோஷம். ஸோ அந்த சின்ன பிள்ளைலேருந்து ஆரம்பிச்சிங்களே, அது எப்படி ஆரம்பிச்சிங்க? குறும்பு பசங்கன்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம் 2013. டிஜிட்டல் கேமரான்னு ஒன்று இருக்கும்ல, அப்போ அது எங்கள் டேடி எதுக்கு வாங்கி வச்சாங்க தெரியல, நான் வீட்டில் இருந்தது. கேமரா பற்றி கேஷில் சொல்லுங்கள். அதான் டிஜிட்டல் கேமரா தான் அது பேர். இந்த கேமரா அந்த கேமரா சொல்கிறீங்க, எனக்கு இல்லை. அது எடுத்துட்டு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியல. எங்களோட ஃபர்ஸ்ட் எடிட்டர் ஒன்று எடிட் பண்ணி கொடுத்தாங்க. அவரை பார்த்து தான் நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி அடுத்தடுத்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணி பழக ஆரம்பிச்சோம். ஏதோ ஒரு வீடியோ ரொம்ப மெனக்கிட்டு இருப்பீங்க, இது வீட்டுக்குள்ளே மங்காத்த படத்துல மாதிரி ஒரே கேரக்டர் பட் ஒரு 4-5 பிளேஸ்ல இருக்க மாதிரி, அது ரொம்ப மெனக்கிட்டீங்களா? அதுக்கான இது வியூஸ் வந்துச்சா உங்களுக்கு? இன்ஸ்டாகிராம்ல அதுதான் பூம் ஆச்சு அந்த ஒரு வீடியோ. ஒரே ஒரு ஷாட் தான் நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி அதை ஹேண்டில் பண்ணிருந்தோம். மாமாவும் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். ஏன்னா அது வந்து ஒரே இடத்துல ட்ரைபாட் வச்சு கேமரா செட் பண்ணிட்டோம். மாமா மட்டும் காஸ்டியூம் மாத்திட்டு நாங்கள் சும்மா அவங்க மார்க் பண்ணிருக்கோம், இங்கே உட்காந்துக்கோங்க, இங்கே உட்காந்துக்கோங்க, இங்கே உட்காந்துக்கோங்க அப்படி சொல்லி. அப்புறம் கிச்சன் வரைக்கும் ஃப்ரேம் தெரியுது, அங்கே ஏதோ ஒரு கேரக்டர் ஆட் பண்ணணும்னு சொல்லி அங்கே ஒன்று மொட்டை மாட படம் பண்ணிட்டு வந்து ஆக்ட் பண்ணும்போது அந்த 2 விஷயம் ஆகணும். ஒண்ணு டயலாக்கும் சொல்லணும், முகபாவனையும் சொல்லணும். 2 வர மாட்டேங்குது எனக்கு. ஜமீன் காவலர்கள் எடுத்துட்டு இருக்கும்போது நான் சும்மா அப்படியே கட் பண்ணி இவங்க 2த்தையும் பார்த்தா 2 பேரும் ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி போன்ல மாமா இங்க உட்கார வச்சு படிச்சுட்டு இருக்கிறாங்க. மாமா அந்த மாமா அங்கிட்டு வந்து டைலாக் மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த இடத்துல அடிச்சானோ ஸ்ப்ரே எந்த இடத்துல அடிச்சானோ அங்க போய் பாரு இருப்பான். கீ செயின் ஒரு சாஃப்ட் ஃபிலிம் எடுத்துருப்பாங்க. நான் மேரேஜ் ஆனதப்போ ஃபர்ஸ்ட் அதான் வைக்க தெரியுமா, அது எங்க அக்கா வாய்ஸ் கொடுத்து வச்சிருந்தாங்க. அது வீடியோ அக்கா நான் அதுல வாய்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த படத்தை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா நடிச்சிருக்கேன். அது எப்படியோ சொன்னாங்க பார்த்தேன். அந்த கீ செயின் டைட்டில் டிசைன் பண்ணி கொடுத்தது யாரு தெரியுங்களா? பட் அந்த வீடியோ பாக்குறப்பவும் பட் இப்போ இவங்க எடுக்கிறதும் பார்க்கும்போது பயங்கர. நான் நேத்து சாரி மாமா, நேத்து வந்து நீங்க அதுல கீச்செயின்ல போட்டிருந்த கமெண்ட் நான் படிச்சு பார்த்தேன். ஏன் படிச்சேனே தெரியல, சும்மா கீச்செயின் படம் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம பெரிய பேரா போட்டிருந்தீங்க, டெக்னிக்கா போட்டிருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் கழுவி ஊத்திருந்தீங்க. நல்லா இருக்குன்னு சொல்லி மேல படிக்கும்போது நல்லா இருந்துச்சு, கீழே வர நீங்க நிறைய டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கணும், நிறைய கத்துக்கணும், நீங்க கரெக்டா இன்னும் சினிமான்றது நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி ஆரம்பத்துல இருந்து நான் போட்ட கமெண்ட் அவர் சொல்றது உண்மைதான், பெரிய பெரிய கமெண்டா போடுவேன். ஆனா நாள் ஆக நான் போடுற கமெண்ட்ஸ்லாம் சுருங்கிட்டே இருந்துச்சு. அப்ப இருந்து அவன் புரிஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நீங்க வீடியோவும் போடுறீங்க, எல்லாத்துக்கும் கமெண்டும் பண்றீங்க, எப்படி உங்களால இந்த டைம் முடியுது? வீடியோ போடாதீங்கன்றீங்களா? கமெண்ட்க்கு ரிப்ளை பண்றீங்க, மைக் கொண்டு தான் இருக்கு, நீ தான் பேசணும். இப்போ இத்தனை வருஷமா நம்ம ஒன்று பண்ணிட்டே இருந்திருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் கமெண்ட்ஸுங்கிற ஒன்று வந்துட்டு நமக்கு வராதான்னு ஏங்கியிருப்போம். நம்மளால ரிப்ளையே பண்ண முடியாத அளவுக்கு போகுமான்னு எங்களுக்கு தெரியல. ஒருவேளை அப்போ போச்சுன்னா அன்னைக்கு வேணா சப்போஸ் 1-2 கமெண்ட் மிஸ் ஆகலாம், ஆள் போட்டு பண்ணணும். ஆமா, ஸோ கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தீனி மாதிரி. ஃபேண்டசி இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிங்களா? இது எதன் மூலமா உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்க தோணுச்சு? லாஸ்டா ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்தேன், அதுவுமே ஃபுல் ஃபேண்டசி தான். ரொம்ப எதிர்பார்த்தேன், ஏன்னா அது கிட்டத்தட்ட 8-9 மாசம் வேலை பார்த்தோம். நம்ம இவ்வளோ வேலை பார்த்துருக்கோம், 3 மாசம் கஷ்டப்பட்டுருக்கோம், இதுக்கு வியூஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு சுத்தமா வியூஸ் வரல. அப்போ ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகும்ல, ஏன்னா நம்ம சுற்றி இருக்கவங்க தான் திருப்பி கமெண்ட்ல சொல்றாங்க. இந்த கமெண்ட் நீங்களே என்கிட்ட சொல்லியிருப்பீங்க, ஆனால் அந்த கமெண்ட்ல திருப்பி யூடியூப்ல நானே மாமா என்கிட்ட சொன்ன அந்த கமெண்ட்ல போடுங்க மாமான்னு சொல்லி எல்லாத்தையும் நமக்கு அதை சொல்லுவோம். அப்படிதான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கும் போல. என் ஃப்ரெண்டு அஜித்னு சொல்லுவதவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்டா, நீ வாடா அப்படின்னோடனே அவன் இல்லடா மச்சான் அந்த மாதிரி விட்டுட்டு உடனே வர முடியாதுன்னொன்னே அடுத்த கால் இவனுக்கு தான் போனேன், பாபுராஜ் அப்படின்னோடனே நான் இதை தானே முன்னாடி இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி. இடையில ஷார்ட் ஃபிலிம் போடும்போதெல்லாம் சொல்லியிருப்பேன் இவன்கிட்ட, நீ ரெகுலராக ஒன்று போடலாம்டா, ரெகுலராக ஒன்று போடணும்டா, அப்போதான்டா போகும் பிளான் பண்ணிட்டோம். அப்போ நான் ஒன்று சொன்னேன், இது நமக்கு ஒரு கடைசி வாய்ப்பாக இருக்கும், லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேடை இப்போ வரைக்கும் நாங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். சேனல் பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு ஒன்று கிச்சடி பச்சடின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வைக்கிறோம். இதுக்கு இப்போ ரோல் ஸ்கிரிப்ட்னு வச்சிருக்கிறதுக்கு இப்போ இது கிச்சடி பச்சடியில் கிச்சடி இருக்கும், பச்சடி இருக்கும், அது கூட நாங்களும் இருப்போம் அப்படின்னு சொல்ற லோகோ ஒரு மாதிரி அஜித்துக்கு அமுச்சு விட்டேன். மச்சான் ஒரு மாதிரி கன்றாவியா இருக்குடா அப்படின்னு சொல்லி அப்படியே சொன்னானா, இப்படி தான்டா சொல்லுவீங்க போக போக பாரு அப்படின்லாம் சொல்லி சொன்னேன். அப்புறம் எனக்கே அது போக கொஞ்சம் கன்றாவியா தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் தான் வேற சேனல் பேர் வைக்கலாம், வேற பேர் வைக்கலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் திடீர்னு கால் பண்ணி ஒரு ஐடியா கிடைச்சிச்சு.
பேசாமல் ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் போகிறோம். ஆமாம், ரோல் ஸ்கிரிப்ட் வைக்கலாம் அப்படின்னு எடுத்தோன்னே ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டான். என்னதான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலும் நீங்கள் வந்து அது கன்சிஸ்டன்சியாக போட போகிறது இல்லை, எப்பயாவது தான் போட போகிறீங்க. அப்போது அது ரீச்ன்றது கஷ்டம் தான். அப்பயுமே ஒரு படத்தை வந்து ஒரு சினிமா பேசிஸில் இருக்கிறவங்க பார்த்து அது இல்லை ஆடியன்ஸ் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னா மட்டும்தான் அவங்க ரீச் பண்ணி விடுவாங்க. அப்படி போகிற ஒரு லக்கில் தான் அது வந்து போகும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதனால் அது எப்பயுமே நான் பயப்படுவேன். இது வந்து ஷார்ட் வெர்ஷன், இது வந்து அல்காரிதமில் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுன்றது வெங்கியோட எடிட்டில் வந்து அதை நான் ரொம்பவே நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ ஒரு வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோ என்ன போட்டிங்க? அது ஃபஸ்ட்டு பிரெட் ஆம்லேட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டோம். அதுக்கு முன்னாடி 4-5 வீடியோ எடுத்தோம். அது நாங்கள் எதுவுமே போஸ்ட் போடல. ஏன்னா அது டோட்டலாக வேறு கண்டென்ட். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு தெரியாது இந்த டைப்பில் தான் நாங்கள் இப்படி தான் போக போகிறோன்னு எங்களுக்கு தெரியாது. ப்ரீன் மம்ஸ் தான் அதுக்குமே காரணம். ஏன்னா பிரெட் ஆம்லேட் போட்டக்கப்புறம் நீங்கள் இப்படி தான் பண்ண போறீங்களாடா அப்படி சொல்லி கேட்கும்போது தான் எங்களுக்கே தோணுச்சு நம்ம இப்படி தான் போக போகிறோம் போலடா, ஃபேண்டசியில் தான் போக போகிறோன்றதே எங்களுக்கு அப்போ தான் ஃபிக்ஸ் ஆகுது. ஆனால் உண்மையாகவே அந்த மாதிரி நாங்கள் போயிருந்தோம்னா எங்களுக்கு அது வந்திருக்குமான்னு தெரியல. சத்தியமாக யூனிக்காக தெரிஞ்சிருப்போம், பட் யூனிக்காக தெரிஞ்சிருக்க மாட்டான். ஸோ அந்த கேப்பில் தான் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டு ஒவ்வொரு வீடியோவையும் நான் ஒர்க் பண்ணுறப்பையும் எனக்கு கிடைச்ச வாய்ப்பாக தான் நானும் பார்க்குறேன். பேரல் வேர்ல்டு, மொபைலில் இருக்கவங்களாம் வெளியே வர்றது, இந்த கண்ணாடி போட்டுட்டு அவங்கள பிளாக் பண்ணுறது. இப்போ இவங்க இத்தனை வீடியோஸ் போட்டிருக்காங்களே, நம்மளும் டெய்லி இன்ஸ்டாகிராம் இப்படியே ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கோம். என்ன பார்க்குறோம்? இந்த ரெகுலர் நடக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக பார்க்குறோம். ஏதாவது ஒரு கண்டென்ட் வச்சு ஏதாவது இது பண்ணுறாங்க. ஆனால் இவங்க மட்டும்தான் இன்னொன்று யாருமே எடுக்காது. இது ஆக்சுவலி இது வந்து சினிமாவில் எடுக்க வேண்டிய கான்செப்ட். இவங்க ஷார்ட் ஃபிலிமே இந்த அளவுக்கு எடுக்கும் போது ஒரு சினி ஃபீல்டுக்கு போனாங்கன்னா அதோட இம்பாக்ட் வேற லெவலில் இருக்குன்னு என்னோட இது. இதை வந்து சும்மா இந்த பெருமைக்கு நான்றதான் சொல்ல. ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு இவ்வளோ மெனக்கெடுக்கும் போது ஒரு சினி ஃபீல்டுக்கு போகும்போது அது எவ்வளோ நுணுக்கமா எடிட்டிங்லேருந்து எல்லாமே வேற லெவல். யாருமே எனக்கு தெரிஞ்ச இந்த ஷார்ட் இதில் வந்து எடிட்டிங்கோ கான்செப்ட் வைஸ் பண்ணுறதோ யாருமே பண்ணலை. யூனிக்காக பண்ணுறது ஒருத்தர் மட்டும்தான். அதை பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும் தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இன்னொன்று எடுக்கலாம்னு ஆரம்பித்தோம். கொஞ்சம் மெனக்கட்டு எடுத்து எடிட்டிங்லாம் ரொம்ப இதாக போயிட்டு டைம் எடுத்து நீங்களும் தான் இருந்தீங்க. பிளான் பண்ண உடனே எடிட்டிங் வேலை ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல், ஆனால் எனக்கு அப்போ அதில் ஆர்வமாக இருந்துச்சு. எடிட்டிங் வேலை நிறைய பண்ணணும்னு சொல்லி ஆர்வம் இருந்துச்சு. இவன் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டான். டைமில் மீன்ஸ் இப்போ நம்ம ஷார்ட்ஸ்னு ஒன்று போட ஆரம்பிச்சோன்னா வாரத்துக்கு 4 ஷார்ட்ஸ் போடணும், ரெகுலராக ஒன்று போடணும்டா, அப்போதான்டா போகும். ஸோ அந்த டைமில் நமக்கு ரொம்ப மெனக்கெட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது எடிட்டிங் நிறையா பண்ணும்போது டைம் இல்லாமல் போயிடும். ஆனால் இப்போ அதுதான் பண்ணுறோம். ஆமாம், ரெகுலராக ஒன்று போடணும்டா, அப்போதான்டா போகும். இப்போ நம்ம ரெகுலராக எடுக்கும்போது நமக்கு ஓனாக கேமரா கிடையாது, ரெண்டுக்கு எடுக்கணும்னா அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சு நம்ம இப்போதைக்கு மொபைலில் போவோம், நார்மல் மொபைல்லே போகலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இவன் என்ன பண்ணானா இவனுக்கு வந்துட்டு அந்த இது இல்லை, எனக்கு குவாலிட்டியாக இருக்கணும் அந்த மைண்ட் செட் தான் இவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அப்போது அதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணிடலாம், கண்டிப்பாக நம்ம ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு யோசிச்சா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஐஃபோன் வாங்கினோம். அதுக்கப்புறம் மைக் ஒன்று வாங்கணும். அது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மைக் வந்து குவாலிட்டிலாம் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 2000 போட்டு ஒரு மைக் வாங்கணும். ஃபஸ்ட்டு வீடியோவிலே ஆஃபீஸ் போகிறேன், வீடியோ ஒன்றுமே புரியல ப்ரோ அப்படின்னா. சரிடா நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மைக் குவாலிட்டி கேவலமாக இருக்குது ப்ரோ அப்படின்னா. இவனுக்கு கால் பண்ணிட்டு மைக்கு சுத்தமாக குவாலிட்டி, நான் கண்டென்ட் சொல்லலை, ஏன்னா கண்டென்ட் ஐடியா நான் கொடுத்தனால அதை சொல்லலை. இவன்ட்ட மைக்கு சுத்தமாக நல்லா இல்லடா அப்படி சொல்லி, அதனால் வேறு மைக் வாங்கி ஆகணும்டா பாபு அப்படி சொல்லிட்டு அப்புறம் வேறு ஒரு மைக் ஆர்டர் போட்டு நல்ல மைக்காக வாங்கிட்டோம். சாங்கல் டைமில் தான் ஃபஸ்ட்டு இந்த மைக்கை யூஸ் பண்ணோம். அதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரீச்சை கொண்டு போச்சு. 4 லட்சம் 4.5 லட்சம் போச்சு. அந்த 4.5 லட்சம் போகும்போது மடார்னு அடிச்சு தூக்கிட்டானுங்க, பிளாக் பண்ணிட்டானுங்க. ஆனால் 4 லட்சம் போகும்போது என்ன நினச்சோம் தெரியுமா? இந்த மைக்கு தான் காரணம் போல, கண்டென்ட்ல மைக்கு தான், குவாலிட்டி தான் நம்மளை அப்படி கொண்டு போயிருக்கு அப்படின்னு. ஒரு வீடியோ வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனாக வரணும்னா இவங்களோட டிஸ்கஷன் தான் முக்கியமான காரணம். குளறுபடி மாதிரி கொஸ்டின் கேட்கறது யாருமாமா? இவன் தான் ப்ளூ குளறுபடியாக கேட்கறதெல்லாம். என்னன்னா அது கரெக்டாக ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் சம்டைம்ஸ் விஷயங்கள் நான் என்ன நம்ம மட்டும் சொல்லுவேன் தெளிவாடே, இந்த மாதிரிடா ஸ்கிரிப்டில் எல்லாமே பார்த்து கூட நம்ம அப்படியே ஷூட் போனோடனே அப்படி எடுத்து எல்லாமே பிளான் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு. இவனுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஷூட் டைம்ல இந்த கொஸ்டின் கேட்டுறாதா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக ஷூட் பண்ணோன்னே வெங்கி எனக்கு ஒரு டவுட்டுடா அப்படி சொல்லி சொல்லுவான். எனக்கு அப்படியே மைண்ட் செட்டே போயிடும். ஏன்னா அவன் கேட்குற கொஸ்டின்ஸ் கரெக்டாக தான் இருக்கும். அது தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, சமாளிச்சிடலாம். கரெக்ட், இந்த கொஸ்டின் ஏன்டா இப்ப கேட்குற, எனக்கு இப்பதானே தோணுது அப்படின்வான். இது எனக்கு ஒரு இதா இருந்தது என்னன்னா, வீட்டில் இருக்கிறப்போ இவன் வந்து என்னை வந்து அந்த மூலிகை இதுக்கு எடுக்க வந்தான். ஆமா, இப்போ நான் ஒன்று வந்து இது பண்ணுவேன், நீங்க சப்பு வந்து அரையணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரின்னு சப்புன்னு அரைஞ்ச மாதிரி இது பண்ணிட்டு மாமா இன்னொரு சீன் அங்கே வீட்டை வந்து எடுக்கணுமாம்மா வாங்குவோமா அப்படின்னா. அங்கே போனா
இவன் எடுத்த சீன் பார்த்தா இங்க பொஸ்குன்னு போட்டு இது பண்ணிட்டு இருக்கான். டேய், இது ஆபீஸ்க்கு போன டைம் ஆயிருச்சு, உட்காந்து வேகமா பண்ணிட்டு இருக்கான். நான் போய் அங்க ஷூட் எடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்கேன், இவங்க உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். இதே போல அனுப்பிச்சு இதே போல பண்ணீங்க, எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிருச்சு, என்னடா பண்றீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டெக்னிக்காவும் சரி எல்லாமே வேற லெவல். சில்வர் பட்டன் நமக்கு எதுக்கு இவனை பிடிச்சிட்டு வரவா? சரி நீ பிடிச்சி வா. சரி நான் இவ்வளவு பெருசா இருக்கும்னு நினைச்சேன்டா. நானும் அப்படிதான் நினைச்சேன். அவர் பாட்டு கொண்டு வந்துட்டு அப்ப மாதிரி கொடுத்தாரா? இது டம்மி பட்டன் கொடுத்துருக்கு போறானுங்க.